Hello, sir. Right, sir. Bro, thank you. Sir, look left, sir. Sir, look honest, sir. அன்பை வந்து கத்தி தான் உங்களுக்கு காட்ட முடியும். ஒரு வாட்டி காமிச்சிடலாமா எவ்வளோ பேர் இங்கே ஃபேன்ஸ் இருக்கும் அப்படின்னு? இது வெறும் சாம்பிள் தான் சார். 27 செப்டம்பர் Cyril sir on stage. Please join us on stage, sir. திரு கலையரசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Happy to welcome our lyricist Ramjo Shastri avargal on stage. Please join us on stage, sir. Andy sir, please join us on stage. It's time to welcome our golden girl, Janvi Kapoor, on stage. Our favorite host. Annie, please join us on stage. The captain of the ship, Koratala Shiva. என்ன பேரை சொன்னாலே இங்க அதிர போகுது சார். ஜூனியர் என்டிஆர் அவர்கள். ஸோ முதலாவதாக நம்ம பேச அழைக்க போகிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் அப்படின்னு சொன்னேன். திருப்பதி வந்து தமிழ்நாட்டுக்கு சொந்தமா ஆந்திராவுக்கு சொந்தமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளாக ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. ஆனால் திருப்பதி பிரசாத் அவர்கள் தமிழ்நாட்டுக்கும் சொந்தம் ஆந்திராவுக்கும் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி எங்களோட செல்ல குட்டி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஒவ்வொரு படமாக இருக்கட்டும், அவரோட கான்ட்ரிபியூஷன் அவ்வளோ ஜாஸ்தியாக இருந்திருக்கு. ஸோ வி வெல்கம் என்வி பிரசாத் சார் டு ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ் வித் அஸ். డిజిటల్ మీడియా, ప్రింట్ మీడియా, జూనియర్ ఎన్టీఆర్ సార్ RRR అப்புறம் రికార్డ్ அவர் கெரியர்லோనే பிக்கெஸ்ட் ஹிட்ல இது கண்டிப்பாக
வரும். ఖచ్చితంగా డైరెక్టర్ సార్ வந்து కొట్టాల శివ సారు ஒரு 3 இயர்ஸாக இந்த ப்ராஜெக்ட் மேலே డైలీ హార్డ్ వర్క్ பண்ணிருக்கு. ఇండియాలోనే బెస్ట్ మ్యూజిక్ డైరెక్టర్ అనిరుద్ సార్ అండ్ శ్రీదేవి. యాక్చువల్గా శ్రీదేవి வந்து తిరుపతి నేటివ్ ప్లేస్ அவருக்கு தெரியும். August 14th எல்லாம் ಅವರು மேலக்கு வரோம். அவர் சென்னை வந்து செட்டில் ஆயிடுச்சு. இப்போ ஜான்வி கபூர் ஃபஸ்ட் டைம் சவுத்தில் இந்த பிக்சர் பண்ணுறக்கு. ஸ்ரீதேவி எங்கே நிந்தைனா பார்த்துருக்குன்னா ஃபஸ்ட் டைம் தெலுங்கு ஜூனியர் என்டிஆர் படத்தில் நடித்ததுக்காக 100% அவர் பிளெஸ்ஸிங்ஸ் அவருக்கு இருக்கும். எதுக்குன்னா அவருக்கு தெலுங்கு ஃபஸ்ட்டு என்ட்ரி ஸ்ரீதேவி மேடம். அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பாக இது ஆல் டைம் ரெக்கார்ட். ஜூனியர் என்டிஆர் சாருக்கு இந்த பிக்சரில் டிஸ்ட்ரிபியூஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஹரி சாருக்கு, சுதா சாருக்கு, யாருக்கு தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இருக்கும்னு நான் நடிஞ்சாச்சு. கண்டிப்பாக உங்களை மீடியா சப்போர்ட் கூட வேணும். கண்டிப்பாக இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன், இவ்வளோ பிரிண்ட் மீடியா ஃபங்க்ஷன், இன்டர்வியூ இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்கு இந்த பிக்சரில். இதெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நீ வந்து இது ஆல் டைம் ரெக்கார்டு எல்லா வேர்ல்டு வைட் ரெக்கார்ட் ஆகும். பட் தமிழ்நாட்டில் கூட ஒரு ரெக்கார்டு கலெக்ஷன் வர்றதுக்காக நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஸோ பிரம்மாண்டத்தை வந்து நம்மளுக்கு விஷுவலாக கொண்டு வந்து நம்ம ஸ்க்ரீனில் காட்டுற ஒருத்தர் அப்படின்னா வந்து இவர் பேர் தவிர வேறு எதுவுமே சொல்ல முடியாது. விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஆர்ட் ஒர்க்கும் அந்த ப்ரொடக்ஷனும் எப்படி இருந்தது அப்படின்னு. none other than Sabu Sunil sir. Please share a few words with us, sir. Vanakkam Chennai. For the press and the journalists and the media people here, thank you so much for being here, and I think we got a great opportunity in working for this film, and I think I should thank Kotal Shiva, the director who had written and directed, for remembering me when he wrote, or after writing I think he thought of me, and he gave me a big chance and a big challenge also. And Tarak sir, I think I became a bigger fan after working in this film, because we had worked a film before this, RRR, and Randy has really done justice for the work which I have done, so that he can enhance it better, I know, and he has done that. And Anirudh, as usual, has given us fantastic music, so that every one of you will enjoy the film with this re-recording also. So I think the lyricist is here, everyone has done their job, and thank you everyone for giving me an opportunity to be a part of this team also. Thank you. I would like to welcome our lyricists who have given us beautiful songs to share a few words with us. Ram Jo Shastri, please join us on stage. Thank you, sir. Thank you so much for all the beautiful songs. And அடுத்ததாக I would like to welcome Randy sir, the most coolest person here அப்படின்னு வந்து சொல்லலாம். He has given us great visuals, and as always அது வந்து கவிதையாக தான் இருக்கும். Randy sir, please share a few words with us, sir. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில். ரோபோ லிங்காக்கு அப்புறம் நான் இங்கே தமிழுக்கு திரும்பி வரேன். இந்த தேவரா மூலிமா I feel really happy to collaborate with the NTR sir. Been ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணணும்னு நினச்சோம், சிங்காக பறந்துச்சு, இந்த படத்தில் பண்ணியிருக்கோம். இந்த படம் வந்து மோஸ்ட் சேலஞ்சிங் ஃபிலிம்னு சொல்லலாம். பிகாஸ் வாட்டரில் வந்து யாரும் இந்த அளவுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்டர் வாட்டர்லேயும் சரி, ஓவர் தி வாட்டர், இவ்வளோ ஃபுல் லெங்க் ஃபிலிம், ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். 27 அன்னைக்கு படத்தை பார்த்து நீங்களே சொல்லுங்கள். இட் புட் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இன் திஸ் மூவி. கொரட்டால் சிவா சார் இஸ் ரிட்டன் அ பிரில்லியன்ட் ஸ்கிரிப்ட். எல்லாருமே எக்ஸைட் ஆனோம். அனி சொல்லவே வேண்டாம், அவரோட ஆல்பம் கேட்கும்போதே எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஜான்வி கபூர் சவுத்தில் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறாங்க. சச் அ கார்ஜியஸ் மட்டும் சொல்ல முடியாது, ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மர். ஒரு 4 பேஜ் டயலாகை அசால்ட்டாக பேசிட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்டையர் டீம், சாபு சுனில் சார், ஸ்ரீகர் பிரசாத் சார், அந்த எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச்.
கோல்டன் கேர்ள் ஆஃப் த எரா கொடுத்த ஒரு அழகான கோல்டன் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லலாம், எங்களோட தங்க மகன் சொல்லலாம், தங்கம்னே கூப்பிடலாம் படத்தில் வரா மாதிரியே. ஜான்வி கபூர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். வணக்கம். உங்கள் எல்லாரையும் நேரில் மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ ஹாவ் டு சே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சென்னை எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு எங்கள் அம்மாவோட இருந்த பெஸ்ட் மெமரிஸ் எல்லாமே சென்னையில் தான். நீங்கள் அவங்க மேலே காட்டின அன்பு தான் எனக்கு நானும் என் ஃபேமிலியும் இந்த நிலைமையிலே இருக்கிறதுக்கு காரணம். அதுக்கு நான் எப்போவுமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அதே அன்பை எனக்கு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். And I promise I will work very, very, very hard for it. Devra எனக்கு ரொம்ப special. I think this whole team here on the stage today has given this film our very best, and I really hope from the bottom of my heart that you enjoy what we've made. Thank you. Janvi, we have to say welcome home, and I'm sure that mom is watching from there and she'll be so proud of you in the மண்ணில் நீங்கள் வந்ததுக்கு. And we're expecting a direct Tamil movie soon, Janvi. I hope so. Okay, and thank you so much. And அடுத்ததாக அண்ட் ரொம்ப பெருமையாக இருக்குது, ஏன்னா நம்ம ஊர் பையன் அவ்வளோ திறமையான ஒருத்தர். முதலே தெரியும்னு நினைக்கிறேன், அதனால தான் அவருக்கு வந்து அப்படி ஒரு பேர் வச்சுருக்காங்க, கலைக்கு அரசன்கிற மாதிரி, கலையரசன். இஸ் அ பிரில்லியன்ட் ஆக்டர். ஐ வுட் லைக் கலையரசன் டு ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ் வித் அஸ். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ பெரிய படத்தில் நம்ம ஒரு பார்ட்டாக இருக்கோன்றது. தேங்க்யூ சிவா சார் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப சந்தோஷமாக அந்த ஒர்க் பண்ணுறது. இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஃபீலே இல்லை. ரொம்ப அம்பலாக பயங்கர சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. தேங்க்யூ என்டிஆர் சார் அண்ட் எவ்ரி ஒன். ராண்டி சார், அதான் நம்ம இங்கேருந்து போகும்போது தெலுங்கு படம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டே போனேன். ஆனால் அங்கே போனால் எல்லாருமே தமிழ் தான் பேசிட்டு இருந்தாங்க. என்னால் தெலுங்கு கற்றுக்கவே முடியல. ஸோ நெக்ஸ்ட் படத்தில் தேங்க்யூ. அனி ப்ரோ, அனி இஸ் ஆர் டார்லிங், எல்லாருக்கும் தெரியும். ஸோ ரொம்ப நன்றி. டைம் கம்மியாக இருக்குது, ஸோ அதனால் லெட்ஸ் ஃபினிஷ் இட் ஆஃப். லவ் யூ ஆல். தேங்க்யூ கலை. அண்ட் டெஃபினட்டாக தெலுங்குல ஒரு பெரிய ரவுண்ட் வர போகிறீங்க. அண்ட் இட்ஸ் டைம் ஃபார் our ராக் ஸ்டார் டு செட் திஸ் ஸ்டேஜ் ஆன் ஃபயர். சார், இப்படி ஓரமாக போடியமில் வந்து ராக் ஸ்டாரை நிற்க வச்சு பேச எங்களால் வந்து முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவாரா பார்ட் 1, அது உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலுங்கிறத முதல்ல சொல்லிவிடுங்க. எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். தேங்க்ஸ் ஃபார் கமிங் எவ்ரி ஒன். தேவரா பார்ட் 1 எனக்கு ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னால், நம்பர் 1 வந்து நானும் தாரக்கனாவும் ஒரு படம் பண்ண ரொம்ப நாளாகவே பிளானில் இருந்தது. அவரோட ஃபேன்ஸ் எப்போவுமே வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இது பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து வி வாண்ட் அனிருத் ஃபார் NTR 30 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேருந்தே வந்து இந்த படத்தோட ஜேர்னி ஆரம்பிச்சது. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நான் சிவா சார் மீட் பண்ணும்போது அவர் சொன்ன ஐடியா, லைக் கதை கேட்குறதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஐடியா சொன்னார், இதுதான் வந்து படத்தோட ஒரு கான்செப்ட் அப்படின்னு. ஸோ இந்த கான்செப்ட் வந்து பயங்கர ஒரு நம்ம அப்படி யோசிச்சிருக்கவே மாட்டோம். ஒரு ஃபியருங்கிற மேட்ரு வந்து நம்ம வேற ஒரு ஆங்கிள்லேருந்து அவர் யோசிச்சிருந்தார். அதே வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அஃப்கோர்ஸ் அண்ட் தெலுங்குல நான் நிறைய ஆக்சுவலி படங்கள்லாம் பண்ணல. இது வந்து 4வது படம் தான் 12-13 இயர்ஸில். ஆனால் வந்து அங்கேருந்து நமக்கு பயங்கரமான லவ் நம்ம தமிழ் பாடல்களுக்கு அவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தேவரா வந்து கண்டிப்பாக ஒரு தமிழ்லையும் இது வந்து சூப்பராக ஓடும் தான் தோணுது. ஏன்னா இப்போ படத்தில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி பேக்ரவுண்ட் ஸ்கோர் முடிக்கும் போது இது வந்து ஒரு ஹார்ட் கோரான ஒரு ஆக்ஷன் ட்ராமா ஃபிலிம். அட் த சேம் டைம் இது ஒரு புது செட்டிங், இது ஒரு புது ஜியாகிரஃபி, இது ஒரு புது வேர்ல்டு. அந்த வேர்ல்டில் வந்து தாரக்கனாவோட மாஸ் வந்து அதில் வந்து ஆட் ஆகும் போது, சிவா சாரோட கிரேட் ரைட்டிங்கில் அது ஆட் ஆகும் போது, அஃப்கோர்ஸ் தேங்க்யூ டு அவர் ப்ரொடியூசர் ஹூ இஸ் ரிலீஸிங் த ஃபிலிம் ஹியர், சாபு சார், ஆல் லெஜெண்ட்ஸ் ஹியர் ஆக்சுவலி. ராண்டி சார், கலை ப்ரோ செம்மையாக நடிச்சிருக்காரு. தெலுங்கில் வந்து ஸ்ட்ரெயிட் தெலுங்கு ஆக்டர் மாதிரி இருக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா. ராம்ஜோ சார் ஃபார் த லிரிக்ஸ். இந்த பாடல்களோட வெற்றிக்கு எல்லாருக்குமே நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் ராம்ஜோ சார் வந்துட்டு தெலுங்கில் எல்லா பாட்டுமே எழுதார். இங்கே வந்து விஷ்ணு எடவன் அண்ட் விக்கி 2 பேருமே எழுதியிருக்காங்க. தேங்க்யூ ராண்டி சார். லாஸ்ட் 2 திங்ஸ். ஒன் திங் அபவுட் சிவா சார், ஏன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னா, எவ்ரி டைம் அவரை மீட் பண்ண முதல்ல அவர் வந்து ஒரு என்வாயர்மெண்ட் க்ரியேட் பண்ணுவார். அது அங்கே வந்து நம்ம பெஸ்ட்டை டெலிவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ வார்மாக இருப்பார். அவர் அவ்வளோ வந்து
ஃப்ரீயாக பேசுவார். அண்ட் இது வந்து ஒரு சூப்பர் கொலாபரேட்டிவான எஃபர்ட். நான் வந்து டேரக்டர், நீங்கள் மியூசிக் டைரக்டர் அப்படிலாம் கிடையாது. நம்ம என்ன ஃபீல் பண்ணாலும் அவர்கிட்ட பேசலாம். படத்தை பற்றி, பாட்டை பற்றி எல்லாமே என்ன வேணாலும் பேசலாம். அவர் எல்லாமே எடுத்துகிட்டு நமக்கு அது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாரு, ரீசன் கொடுப்பாரு. இல்லைனா நம்ம சொன்னதை வந்து கேட்டு ஏதாவது மாற்றுவார். ஸோ ஒரு ஆசம் கொலாபரேட்டிவ் எஃபர்ட். நீங்கள் படம், ட்ரெய்லர், டீசர்லாம் பார்க்கும்போதே தெரியும் அதில் வந்து எவ்வளோ ஒர்க் போயிருக்குன்னு. ஏன்னா நான் ஃப்ரேம்ஸ் பார்க்கும்போதே இது எப்படி தான் எடுத்தாங்க, இந்த அண்டர் வாட்டரில் இவ்வளோ நேரம் படத்தில் வந்து ஃபுல் படமே வந்து ஆல் சி, இது எப்படி பாசிபிள், ஒரு எஸ்பெஷலி ஒரு சவுத் இந்தியன் ஃபிலிம்லேருந்து எப்படி பாசிபிள் எல்லாருமே யோசிச்சுட்டே இருந்தோம். ஆனால் அதுக்கு அவ்வளோ மெனக்கெட்டு, ஆனால் அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே அது வந்து ஐயோ இது ஹார்ட் ஒர்க் அப்படி கிடையாது. எல்லாம் என்ஜாய் பண்ணி அந்த ஹார்ட் ஒர்க்கை வந்து இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்கோன்னு தான் சொல்லணும். அண்ட் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் தாரக் அண்ணா. ஐ திங்க் ஹைதராபாத்தில் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் அவர். அவ்வளோ ஒரு என்னோட எனர்ஜியும் அவரோட எனர்ஜியும் பயங்கரமாக மேட்ச் ஆகிடும். ஆக்சுவலி எப்போவுமே நாங்கள் மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிவா சார், நான் அவர் மீட் பண்ணும்போது சிவா சாருக்கு தான் கஷ்டம். ஏன்னா அவர் வேறு ஒரு எனர்ஜியில் இருப்பார், நான் ஒரு வேறு எனர்ஜியில் இருப்பேன். ஸோ சிவா சார் தான் எங்களை எப்போவுமே பேலன்ஸ் பண்ணுவார். அவ்வளோ ஒரு சூப்பர்பான பர்சன். என்கிட்ட எப்போவுமே ரொம்ப உரிமையோடு பேசுவார். அது இப்போ வெளில சொல்ல முடியாது, அவ்வளோ உரிமையாக பேசுவார். அண்டு நானும் வந்து அவர் எனக்கு ஒரு அண்ணா மாதிரி. ஸோ எனிதிங் ஐ கேன் ஆல்வேஸ் கன்ஃபைட் இன். அண்ட் இந்த படத்தில் அவர் ஏன் பயங்கரமான ஒரு ஆக்டர் அப்படின்னு நான் ஏன் நினைக்கிறேன்னா அவர் வந்து ஸ்க்ரீனில் ஃபீல் பண்ணும்போது நம்மளும் ஃபீல் பண்ணுறோம். அவர் வந்து ஸ்க்ரீனில் வந்து அவரோட ஃப்யூரியோ அவரோட ரேஜை காட்டும் போது நம்மளும் அந்த ஃப்யூரி அண்ட் ரேஜை வந்து நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஸோ இந்த படம் தேவரால் எஸ்பெஷலி அது ஒரு புது வேர்ல்டு, அது ஒரு அந்த கேரக்டரே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு கேரக்டர், அதை வந்து பயங்கரமாக நெயில் பண்ணியிருக்காரு. இது கண்டிப்பாக வந்து ஒரு செமையாக ஓடும்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு இருக்குது பீயிங் த மியூசிக் டைரக்டர். ஏன்னா ஆக்சுவலி அவங்க எல்லாருமே ஷூட்டிங்கில் எவ்ரிடே படம் பார்க்குறாங்க, படம்ல ஒர்க் பண்ணுறாங்க, ஷூட் பண்ணுறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு ஆடியன்ஸாக பார்க்குறது வந்து மியூசிக் டைரக்டர் தான். ஸோ நானும் எங்களோட டீம் ஒரு 8-10 பாய்ஸ் நாங்கள் தான் படம் பார்க்குறோம். இங்கே படம் பார்த்துட்டு we are so happy to be part of this film, very proud to be part of this film. அண்ட் கண்டிப்பாக வந்து இது ஆல்ரெடி சொல்கிறாங்க யூஎஸில் இன்னும் இதுவே ப்ரீ சேல்லே ஏதோ பயங்கரமாக கலெக்ஷன்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து நாட் ஓன்லி இன் ஆந்திரா அண்ட் தெலுங்கானா, இங்கேயும் வந்து இது நல்லா ஓடணும்னு வந்து நான் வேண்டிக்கிறேன். அது ஆல் வி நீட் ஆல் யுவர் சப்போர்ட். அண்ட் தேங்க்யூ, லவ் யூ ஆல், தேங்க்ஸ் ஃபார் கமிங், தேங்க்ஸ் டேக் கேர். அப்படியே வந்து போயிட்டா எப்படி ஒரு 5-10 கொஸ்டின் கொடுத்தாங்க, ஒன்று தான் கேட்கணும். உங்களுக்கு வந்து தூங்குறதுக்கு சாப்பிட்றதுக்குலாம் டைம் கிடைக்குதா நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஏன்னா வந்து எங்கே பார்த்தாலும் சுற்றி வரீங்க. ஒரு இன்டர்வியூவில் வந்து என்டிஆர் கார் அவர் சொல்லியிருந்தாரு, அணியோட பாடல்கள் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் டு ஒரு லாங்குவேஜே கிடையாது, சுற்றி எல்லா இடத்துலையும் அணியோட பாடல்கள் அவரோட மியூசிக் தான் ரூல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. ஹவு டு யூ கெட் த டைம் அண்ட் ஹவு டு யூ கெட் த பெர்ஸ்பெக்டிவ்? ஒவ்வொரு லாங்குவேஜ் இப்போ தெலுங்குக்கு போகும்போது, ஒரு தேவாராக்கு ஒரு மியூசிக் போகும்போது அந்த பெர்ஸ்பெக்டிவ் எங்கேருந்து கிடைக்குது? அந்த இசை எங்கேருந்து வருது அன்னைக்கு? இல்லை, ஐ திங்க் அதான் அது நீங்கள் அப்படி கேட்கும் போது தான் அப்படி தோணுது. பட் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நான் கிடையாது, எங்களோட டீமே இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அது எங்கள் சேம் பேண்டு தான் ஸ்கூல் காலேஜ்லேருந்து. ஸோ எங்களோட அந்த ஒரு ஒர்க் ப்ரெஷர் அப்படி ஒரு ஃபீலே இருக்காது. நாங்கள் ரொம்ப எவ்ரிடே என்ஜாய் பண்ணி மியூசிக் பண்ணுவோம். அது நாங்கள் ஃபிலிம்ஸ்க்கு பண்ணுறோம், அவ்வளோதான். அது முன்னாடி வந்து ஃபிலிம்ஸ் இல்லாமல் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ அதை வந்து ஃபிலிம்ஸுக்கு பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ ஆக்சுவலி அந்த ரொம்ப பீக் ப்ரெஷர் வரும்போது தான், அதான் இப்போ சொல்லியிருந்தேன், ரொம்ப பீக் ப்ரெஷர் ஒரு சைடில் ப்ரொடியூசர் கூடுவார், ஒரு சைடில் அப்படி இருக்கும் போது தான் நாங்கள் ரொம்பவே ஜாலியாக இருப்போம். ஸோ அப்படிதான் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆமாம், ரொம்ப கூலாக வந்து we have to do our job, let's do our best. ஸோ அது லாஸ்ட்டாக எப்போ அது ஃபைனலாக வெளில போகணுமோ அது வரைக்கும் அது நாங்கள் ஒர்க் பண்ணி தான் அனுப்புவோம். ஸோ தேங்க்யூ டு திஸ் ஒண்டர்ஃபுல் டீம். அண்ட் தேவரால் வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட்ஸ் பீன் அ ஒண்டர்ஃபுல் டைம் வித் எவ்ரி ஒன். ஐ எம் கோயிங் டு மிஸ் தெம் ஃபார் ஷோர். பட் கண்டிப்பாக பார்ட் 2ல் வந்து இந்த படம் வந்து பயங்கரமாக ஹிட் ஆகணும்னு நம்புகிறேன். பார்ட் 2ல் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ. அண்ட் ஒரு 2 லைன் வேணால் பாடிட்டு போயிடலாமா? அதை கேட்டால் நம்ம ஏதாவது சொல்ல போகிறீங்களே, டைம் ஆயிடுச்சுன்னு ஏதாவது நீங்கள் பாடுங்க, உங்களுக்கு இல்லாததான். ஓகே, யூ கைஸ் வாண்ட் மீ டு சிங் இன் தமிழ் ஆர் தெலுங்கு? தெலுங்குன்றாங்க, ரெண்டுத்தையும் சேர்த்து பாடிடலாம். நீ நம்மளால முடியாதுதா? தமிழ்ல பாடுங்க நீங்க. Buddy, we are in Chennai. I'll start in Tamil and then go to Telugu. Okay? மிருகம கடவுள தேவரா யார் யார் கடவுளில் மிருகம தேவரா. Okay, let's try Telugu. Okay. దూకే ధైర్యమ జాగ్రత్త రాకే దేవర ముంగిట నువ్వెంత. All hail the
Thank you. Thank you, Take care. Ani, and that's the reason why we call him a relevant rock star. Thank you. Sorry. I'm so sorry. I think I missed out Janvi, her first film in Telugu as well. Thank you for Chuttamale and the whole film. Because when I was நாங்கள் டூரில் இருக்கும் போது அந்த சுட்டமலையில் அந்த பாட்டில் வர அந்த வந்து எங்கே பார்த்தாலும் அது பயங்கரமாக பாடியிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். And yeah, thanks to everybody for coming. Have a good evening. Thank you, Ani. Thank you so much. And Ani is always a vibe. And இது வந்து இந்த எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் அதை வந்து இப்படி ஆக்கிறதுக்கு அவரால் மட்டும்தான் முடியும். And of course, the friendship works in நினைக்கிறேன். All your friends together. Yeah. என்ன சார் எது அதெல்லாம் பரவாயில்ல அனி, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. எஸ் சொல்கிறதுனே தெரியல, கை தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ எஸ் வி ஆல் லவ் ஹிம், ஆல் லாங்குவேஜஸ், எவ்ரி மூவி லவர், எவ்ரி சினிமா லவர். எஸ் சார் கொஞ்சம் இல்லை, எனக்கு ஃப்ளைட் டைம் ஆச்சு. சரி, எல்லாருக்கும் வணக்கம். சென்னை இஸ் ஆல்வேஸ் பீன் அ வெரி ஸ்பெஷல் பிளேஸ். நிறையா பேருக்கு தெரியாது, என் கூச்சிப்புடி ட்ரைனிங் சென்னையிலேயே ஸ்ரீ வெம்பட்டிச்சன் சத்யம் சார் ட்ரைனிங்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் அ வெரி 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 ஸ்பெஷல் பிளேஸ். இப்போ அனி ரொம்ப சொல்லிட்டாரு. இப்போ அனி பேசுறதுக்கப்புறம் நான் பேசினா ரொம்ப கேவலமாக இருக்கும். எல்லாம் சொல்லிட்டார் அவரு படம் பார்த்து. ஸோ வாட் ஐம் வெரி ஹாப்பி அபவுட் டுடே இஸ் I can see the pillars of Devara sitting beside me. This is giving me a beautiful feeling. What you're seeing today, whatever you've seen and whatever you loved is delivered by these pillars here. I just want to thank Sabu sir. I want to thank Randy sir, Ratnavel sir. I want to thank Ani, and I want to thank Srikar Prasad sir for standing as the most strongest pillars to my director's vision called Devara. I will never forget the efforts you people have put for this movie. Trust me, definitely this movie will be a very, very, very special one for all of you. Please go watch the movie on the 27th of September. The movie will not let you down. Very happy that my oldest, what do I call him? I can't call him friend, but I can call him a friend. But N.V. Prasad sir for distributing this movie. He's been very lucky for me, and I'm sure he's going to be like he's going to prove to be lucky for me once again. Thank you so much. Thank you, Kalai sir, for being a part of this. And Kalai sir's character's name is Kunjara. So we have a Devara, we have a Bhaira, and we have a Kunjara here. He's done a phenomenal job. You will see it when the movie releases. Thank you all for being here and giving us all your best wishes. Sir. And Janvi, whatever I say about her, its words will do justice to what she has brought to Devara. Please watch the movie and you will see a phenomenal actor in Janvi. Can't wait for you all to see her in Devara. So, sir, நீங்கள் உட்காந்து கூட பதில் சொல்லலாம் சார். ஸோ வி ஹர்ட் தட் ஜான்வி வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க இப்படி ஒரு என்ட்ரி வரணுன்னா. அந்த என்ட்ரி வந்து கரெக்டாக கிடச்சிருக்கு. அண்ட் இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் பேரிங். நாங்கள் வந்து பார்க்குறதே வந்து நல்லா தெரிஞ்சுது. பட் இங்கே நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே சென்னைக்கு வந்து இவ்வளோ வந்து ஒரு டைரக்ட் தமிழ் ஃபிலிம்கான ப்ரொமோஷன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்க. ஏன்னா நாங்கள்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் ஆர்ஆர்ஆரில் ஒரு வாட்டி பார்த்தோம், பட் வி பீன் வெயிட்டிங் டு see you for so long. ஏன் திஸ் 30th மூவி இந்த டைமில் இது பண்ணணுங்கிறது, how special it is for you? Why this decision? I mean, decision of doing Devara? No, coming to Chennai. Coming See, to Chennai. I mean, after RRR, I think today, especially after Bahubali, we are divided by language, but not by cinema anymore. Correct. It is not Collywood, it is not Sandalwood, it is not Bollywood, Tollywood, Collywood anymore. It is not that. We speak different languages, but we are together with only one word called as cinema. Yes. So this shows that, I mean, like the movies that have released, the movies that have really done good in at the box office proves that we are not divided anymore. And Chennai for us has been our
stepping stone for the Telugu film industry. The whole industry was in Chennai. So obviously, there is no promotion happening of a movie without happening in Chennai. வெரி ட்ரூ. அண்ட் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 பிடிக்கும் சார் உங்களை. அது வந்து நாங்கள் எப்போவுமே ஒரு படம் எனக்கு தெலுங்கு தெரியலனாலும் நாங்கள் எவ்வளோ பேர் வரும் சப்டைட்டில் பார்த்து நீங்கள் டான்ஸ் ஆடுறத பார்த்து உங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை பார்த்து வியந்திருக்கோம்னு எங்களுக்கு தான் தெரியும். லவ் யூ. ஒரு சொல்லணும், ஐ ரியலி யூ ரியலி ஸ்பாயில்ட் மை பிளான். என்னாச்சு? எனக்கு ஐ வாண்டட் டு பேக் திண்டுக்கல் தல்பாக்கட்டி பிரியாணி. அது எல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் இப்போ ஐ ஹேவ் டு ஸ்டார்ட் ரன்னிங். அது எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு பாருங்க. எல்லாமே இருக்கு. பட் தேவரா ரிலீஸ்க்கு அப்புறம் திருப்பி வந்து நம்ம 2 பேர் சேர்ந்து சாப்பிடலாம். ஒண்ணே மட்டும் சொல்லிடுங்க சார் கடைசியா. நம்ம கண்டிப்பா சார் ப்ராமிஸ் இதெல்லாம் எழுதிக்கோங்கப்பா ப்ளீஸ். ஒண்ணே மட்டும் சொல்லுங்க சார். when can we expect a direct Tamil movie from you so that we can celebrate you on screen? அப்படி பட்டாசு தெறிக்க விடலாம். Okay, I'm going to ask my favorite director. யாரு? வெற்றிமாறன் சார், please do one with me. ஒரு ஸ்ட்ரெயிட்டா தமிழ் படம் பண்ணலாம் சார், தெலுங்குல டப் பண்ணலாம் அது. Yes, this is what we have been looking forward to. Thank you sir. Sorry for the biryani கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் ஆனா என்ன கூட்டிட்டு போயிருங்க சார். Thank you. So here is a photo opportunity with the team of Devara part 1. A photo of ஆமா சார் ஒரே ஒரு தமிழ். சரி படத்துல பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் சர்ப்ரைஸ் ஃபேக்டர்.